சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுக அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை, கைது செய்யப்படுவது உறுதியா? கைது நடவடிக்கை மேற்கொண்டால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக மூன்றாவது அமைச்சர் கைது செய்யப்பட்டார் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சாரங்களும் செய்யக்கூடும். அதாவது இன்று அதிகாலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் வீடு மற்றும் அலுவலகங்கள் மற்றும் உறவினர்களது வீட்டிலும் காலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லம், அவரது எம்எல்ஏ விடுதி ஒட்டுமொத்தமாக விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதால் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. மாதம் ஒவ்வொரு அமைச்சர்கள் சிக்குகிறார்கள். இந்த முறை பெரியசாமி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தூக்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டசபை தேர்தலில் பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு திமுக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை என்பது திமுகவிற்கு அதிர்ச்சியையும் மக்களை நேரடியாக சந்திப்பதில் இருந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தொடர்ச்சியாக திமுகவை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளையும் நடத்தி வரக்கூடிய நிலையில் பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இதனால் பெரியசாமியின் பினாமிகள் யார் என்ன என்பது தெரிய வந்தால் ஒட்டுமொத்தமாக கூண்டோடு கைது செய்வதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பெரியசாமி அவர்களது வீடு, உறவினர்களது வீடு அனைத்திலும் அதிகாலையில் இருந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் கைது செய்யப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்று மாலைக்குள் பல கோடிகள் சிக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமான கைது நடவடிக்கையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிடும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை இழப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது அமைச்சர்கள் செய்த ஊழல், சட்டவிரோத பண பரிவர்த்தனை, அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியான சோதனை என்ற டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆட்சி எப்படி கவிழ்ந்ததோ அதேபோல் தமிழகத்திலும் நடக்கும் என்று பிரபல அரசியல் கட்சி தலைவர்களும் கூறி வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை ஒருதலை பட்சமாகவே இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் திமுகவினர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களது வீட்டில் எதுவும் சிக்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது கட்டுக்கட்டாக பணங்கள் கைப்பற்றப்படுவது நியாயமா என்ற கேள்வியும் தற்பொழுது பலரும் கூறி வருகிறார்கள். பெரியசாமிக்கு குற்றவாளி என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.